மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான வருஷமா. அதாவது 2024 விட 25 ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த 2025உடைய கூட்டுத்தொகையை பாருங்களேன். 2 2 4 4 5 9. அப்போ 2025உடைய கூட்டுத்தொகை 9ஆம் எண். இந்த 9ஆம் எண்ணுக்கு அதிபதியான செவ்வாய் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அரசு பதவி கிடைக்கக்கூடிய யோகம். செவ்வாய் தான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதிகார வேலை பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது. சகோதரர்கள் வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த ஆண்டு இவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு, அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த சொத்துனால பிரச்சனை வருதோ அந்த சொத்து, அந்த மண், அது கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வீட்டிலேயே முருகனுடைய ஸ்லோகம் ஏதாவது சொல்லணும். வேல் மாறல்ங்கிற ஸ்லோகம் இருக்குது, சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்லோகம் இருக்குது. அந்த மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து, பிரச்சனைக்குரிய மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்து ஒரு 48 செவ்வாய்க்கிழமை அதை நோக்கி படிச்சுட்டு அதை கொண்டு போய் திருச்செந்தூர் கடலில் லேசாக கலந்துட்டு வந்துடும் கொஞ்சம் மண். அப்படி செய்கிற போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடும். இவங்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் பலருக்கு வருது. அங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க. பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய யோகம். ஆர்மியில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து இந்த ஆண்டு கொடுத்துரும். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அஷ்யூர் பண்ணுது. யாம் இருக்க பயமேன் முருகப்பெருமான் சொல்லுவார் பாருங்க. அந்த முருகப்பெருமானுடைய அருள்னால உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருக போகுது. இந்த சுக்கிரன் சனி 2ல் இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருப்பாரு. அந்த ரகசியத்தை டோன்ட் ரிவீல் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு 3வது நபர்கிட்ட போய் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பேசக்கூடாது. அதை பேசும்போது 3ஆம் நபரால் சில சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படலாம். அதில் மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். இதில் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சிலருக்கு காது மூக்கு தொண்டை கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நிவர்த்தியாக போகிற வருஷம் இது. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ல் சனி போகிறாருன்னா பெரிய யோகம். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் இவங்களுக்கு. வெளி ஊரில் கிடைக்கும், உள்ளூரில் இருக்காது. வெளி ஊரில், அடுத்த ஸ்டேட்டில், அடுத்த நாட்டில் அப்படி வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினாங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும். இதில் குரு பகவான் இப்போ 5th பிளேஸில் இருக்கார். 5ல் குரு இருந்து உங்களை பார்க்குறாருன்னு சொல்லும்போது, குழந்தை பாக்கியமே இல்லையேன்னு அழுதுகிட்டு இருந்த இவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்ப்பாங்க. சொத்து சம்மந்தமான குடும்பத்து பிரச்சனையால் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. அது செகண்ட் ஹாஃபில் அப்படி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறபோது வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவங்கள் சிலருக்கு இருக்கும். சரியான டயத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளமோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ பலருக்கு வர ஆரம்பிக்கும். மகர ராசியை சேர்ந்த பலருக்கு அமெரிக்க தேசத்தில் இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். அதாவது இவங்க பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்னால சால்வ் ஆயிரும். ஹெச்ஒன்பி விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு அவசியமாக இருக்கும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு விபரீத ராஜயோகம்னு பேர். ஒரு பதவி போயிருச்சுன்னு கவலைப்பட்டு இருப்பாங்க, இன்னொரு பெரிய பதவி சேரும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல கடனுதவி கிடைச்சி பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் பெருகணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபடணும். குறிப்பாக அந்த விநாயகரையும் கற்பக விநாயகர், அற்புத மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுவதும், இவங்க வீட்டு வரவேற்பறையில் பிள்ளையார்பட்டி விநாயகருடைய படத்தை வைத்து தினந்தோறும் பூச்சூட்டி மகிழ்வதும் உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும் நல்ல ஆண்டாக இருக்கும்.